Hello all, welcoming you all to the Atfias Learning Center. Hope எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்னு நம்புறேன். ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் chat செக்ஷன்ல வந்துட்டு இட்ஸ் கிளியர் ஆர் இட்ஸ் ஆடிபிள் அப்படிங்கிறத போட்டுருங்க. ஸோ தட் இட் ஈஸி ஃபார் மீ டு ஸ்டார்ட் த செஷன். ஓகே ஓகே எஸ் எஸ் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஓகே okay fine. Okay, fine. So let me start the session because I could see the message that it's audible and the video is clear. அப்படிங்கிறதுனாலையும் பார்க்க முடியுது. Fine. So before moving on to the session, let me introduce myself. So who is this? Just நீங்க because நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட போறேன், இந்த மாதிரி ஒரு லெசன்ஸ் ஆல்ரெடி டீச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு I've shared in many groups. So okay, fine. அந்த மாதிரி வந்திருப்பீங்க. You don't know about me, right? So first let me introduce myself. So myself, I'm Akshaya. I'm actually an ME graduate. So I was training a bank exam aspirants க்கு வந்துட்டு bank examsக்கான bank exams whatever it's needed or everything. I was training that. I was having I was running an online academy with YouTube channel 72,000 subscribers மேல இருக்காங்க and I have my own website and mobile app எல்லாமே இருக்கு. The same website I use for ஏதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஏதாவது தேவையானது இருக்கு அப்படின்னா I used to upload in that website. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ்க்கான கோர்ஸ் வந்து அதுல அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் I'll be actually இந்த இயர் I'll be posting so much of உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி I'll be posting. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா I was almost for the past 6 years I was doing that and ஒரு 3 years I'm into this school students school. I just got that request. Students can request for these school students I'm training from 8th to 12th. I'm taking max classes. Meena CBSE, ICSE, IB boards எல்லாத்துக்குமே taking. So இதுதான் என்ன பத்தின information. Okay. If you want to just access my main YouTube channel, வேணும்னாலும் I'll share the link. You can check it out. Okay, fine. So now let me move on to the today's session. So எல்லாருமே 9th standard போக போறீங்க. 9th standardல வந்துட்டு உங்களுக்கு 8th standardலயும் you had a syllabus change, but சில ஸ்கூல்ஸ்ல அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சில ஸ்கூல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. பட் 9thல most of the schools I think they will take into consideration அப்படின்னு நினைக்கிறேன். வால்யூம் 1 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வால்யூம் 2 தான் இன்னும் ரிலீஸ் பண்ண, பட் தட் ஆல்சோ தே வில் டூ இட் சூன். ஏன்னா இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் இயர் யூஆர் இன் 10th உங்களுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது. அப்பதான் உங்களுக்கு வந்து அதெல்லாமே ஈஸியரா இருக்கும். ஏன்னா நீங்க ஓல்டு சிலபஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 10thல யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட், ரைட்? ஸோ 9thலயே அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே ஃபைன், யூ வில் இதே மாதிரி இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டா 10thல இருக்கும். ஸோ வில் கெட் யூஸ் டு இட். ஓகே, ஸோ திஸ் சேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நியூ சிலபஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ நியூ சிலபஸ்ல என்னென்ன இருக்கு, மெயினா மேக்ஸ்ல வாட் ஆர் த சேஞ்சஸ், டஃபா இருக்குமா ஈஸியரா இருக்குமா, எல்லாமே நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நம்மளோட வால்யூம் 1ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து லெட் யூ நோ வாட் ஆர் ஆல் யூ வில் பி லேர்னிங் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அண்ட் 9th ஸ்டாண்டர்ட்கான ஆன்லைன் ஐம் டேக்கிங் ஒன்லி ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ 9th ஸ்டாண்டர்ட்கான கம்ப்ளீட் இந்த இயர்க்கானது வந்து நான் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் ஆல் த போர்ஷன்ஸ் பை ஜான்வரி. ஸோ வேணுங்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கலாம். சிபிஎஸ்இ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கலாம். மார்னிங் பேட்ச் இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கான்டாக்ட் டு திஸ் நம்பர் அண்ட் என்ரோல். ஐ பி ஸ்டார்டிங் 9th ஸ்டாண்டர்ட்கான பேட்ச் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே மார்னிங் இருக்கும். மார்னிங் 5:50 to 7 o'clock 20 minutes டெய்லி மினி டெஸ்ட் இருக்கும். 15 minutes I'll be taking the class. So this is the usual procedure. So morning batch is available. So யாராவது இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்க போறீங்க? ஸோ 8 யூனிட்ஸ் உங்களோட வால்யூம் 1ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் இஸ் இட்ஸ் சம்திங் லைக் ஓரியன்டிங் யுவர் செல்ஃப். ஸோ ஆக்சுவலி த டாபிக் இட் செல்ஃப் இஸ் யூஸ்வலி நம்ம மேக்ஸ் டாபிக்லாம் உங்களோட ஓல்டு சிலபஸ்ல எப்படி இருந்திருக்கும்? ஓகே, அடிஷன் ஆஃப் சம் நம்பர்ஸ் ஆர் ஃபிராக்ஷன்ஸ், த எக்ஸாக்ட் மேத்தமெட்டிக்கல் டேர்ம், ரைட்? ஆர் த lines and angles, geometry, graph, statistics, mean, median, mode, அதான் உங்களோட டாபிக் நேமாவே இருக்கும். பட் இந்த சேஞ்ச், இந்த டாபிக் நேம் இருக்கு இல்லையா, ஓரியன்டிங் யுவர் செல்ஃப், this something, it's not a direct maths term, right? It's a normal or English term. So இதுவே ஒரு பெரிய சேஞ்ச். So all these changes they have brought together in these new syllabus. So உங்களோட சிலபஸே பாத்தீங்கன்னா ஒரு பிளேஃபுல்லா இருக்கணும். ஜென்ரலாவே ஒரு மேக்ஸ் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும்.
மேத்தமெட்டிக்கல் டேர்ம் ஐயோ இதுல என்ன இருக்கும் அப்படிங்கறத தாண்டி ஓகே something okay orienting yourself so something I think I can learn this அந்த டாபிக்க பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பிளேஃபுல் வேல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கறதே சோ உங்களோட நிறைய இது நீங்களே ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாம் இருக்கு இந்த நியூ சிலபஸ் இட்ஸ் ஆக்சுவலி குட் அப்படின்னு ஐ வில் டெல் ஓகே சோ இந்த ஓரியன்டிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதுல மெயினா நீங்க பார்க்க போறது அந்த மேத்தமெட்டிக்கல் டேர்ம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்க போறது என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி சோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படின்னா என்ன இதுல என்ன லேர்ன் பண்ணீங்க I'll just give you a quick glance because I cannot teach everything right I'll give you a quick glance so for the full classes you can full இது வேணும் from scratchல இருந்தே வேணும் எல்லாமே நமக்கு எக்ஸசைஸ் எல்லாமே டீச் பண்ணனும் you can join my classes okay so I'll give you a glance so இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா so this is the so in the part okay இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ரீஜியனை we call it as coordinate plane அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த கோஆர்டினேட் பிளேன்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ஹாரிசான்டல் லைன் இருக்கும் ஒன்னு வெர்டிக்கல் லைன் இருக்கும் சோ இந்த ஹாரிசான்டல் லைனை வந்து we call it as x axis so that is x அப்படின்னு டினோட் பண்ணுவோம் இத y axis y ன்னு டினோட் பண்ணுவோம் இந்த இடத்துல x ன்னு டினோட் பண்றோம்னா இந்த இடத்துல x பார்ன்னு போடுவோம் இத y ன்னு போடுறோம்னா இத y பார்ன்னு போடுவோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த x ஆக்சிஸும் y ஆக்சிஸும் இன்டர்செக்ட் ஆகுற இந்த பாயிண்ட வந்து we call it as origin and அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து 0,0 இருக்கும் சோ இந்த x அப்படின்னு ஏன் போடுறோம்னா இதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே சோ ஆல் தீஸ் ஓகே சோ இது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸா இருக்கும் 1 2 3 இந்த மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸா இருக்கும் x பார் அப்படின்னா இந்த ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைட்ல இது எல்லாமே -1 -2 -3 இந்த மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸா இருக்கும் ஓகே அதே மாதிரிதான் இங்க y ஆக்சிஸ்லயும் சோ இது வந்து 1 2 3 இங்க இடத்துல y பார் அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவ் வேல்யூஸ் ஓகே சோ தட் இஸ் த மெயின் திங் சோ ஒரு கோஆர்டினேட் பிளேன் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ரீஜியனை கோஆர்டினேட் பிளேன்னு சொல்லுவோம் சோ அதுல ரெண்டு லைன் இருக்கிறது x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த கோஆர்டினேட் பிளேன் பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் ஏரியாவை 4 regions டிவைட் பண்ணிருக்கு ரைட் அந்த 4 regions பேர் என்ன சொல்லுவோம்னா we call it as quadrants அப்படின்னு சொல்லுவோம் சோ இது வந்து first quadrant in the part okay this is first quadrant and this is second quadrant இங்க ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா இது second quadrant இது third quadrant இத fourth quadrant அப்படின்னு சொல்லுவோம் சோ ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் சைன் இருக்கும் சைனும் நீங்க படிக்க வேண்டியது இல்ல பார்த்தாலே தெரிய போகுது இப்போ ஒரு கோஆர்டினேட் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா it will be always in the form of x, y so always x coordinate comes first and y coordinate comes second that is the usual procedure okay சோ அப்ப பாத்தீங்கன்னா இங்க x ஓட வேல்யூ எல்லாமே பாசிட்டிவா இருக்கு y ஓட வேல்யூவும் பாசிட்டிவா இருக்கு சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூஸா இருக்கும் ரைட் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் மார்க் பண்றோம் இப்போ 2,1 அப்படிங்கிற பாயிண்ட மார்க் பண்றோம்னா 2 is here 1 is here so இதுதான் நம்ம 2,1 all this you would have learned in your previous channel itself இதுதான் 2,1 அப்படின்னு மார்க் பண்ணுவோம் so this is x coordinate this is y coordinate both are positive so first quadrantல எந்த பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அது ரெண்டுமே ரெண்டு வேல்யூ x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும் பட் இது இங்க இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் இங்க x ஓட வேல்யூ நெகட்டிவா இருக்கு இங்க y ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கா so மைனஸ் பிளஸ் இருக்கும் தேர்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் நெகட்டிவா இருக்கு இதுவும் நெகட்டிவா இருக்கு சோ ரெண்டுமே மைனஸ் மைனஸா தான் இருக்கும் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும் ஒய்யோட வேல்யூ நெகட்டிவா இருக்கும் சோ இந்த 4 குவாட்ரண்ட்ஸ்க்கு சயின்ஸ் அப்படிங்கறத நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் இட்ஸ் நாட் தட் சம்திங் டு லேர்ன் இட்ஸ் பார்த்தாலே தெரிய போகுது we can okay first quadrant just you can visualize okay first quadrant it actually starts from here இங்க ஸ்டார்ட் ஆகி இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல வரும் so this is first second third and fourth it moves on like this okay so இதுதான் quadrants பண்றது இந்த quadrants அப்படிங்கறது படிப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் இங்க எங்கயாவது மார்க் பண்ணிருப்பாங்க அதுல கோஆர்டினேட் என்ன ஆர் சம்திங் இது வந்து எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு சம்ஸா இருக்கும் இப்போ வந்து இந்த பாயிண்ட் P ல ஸ்டார்ட் ஆறாங்க அதோட கோஆர்டினேட் வந்து சம் 2,1 அதுல இருந்து நார்த் போறாங்க வெஸ்ட் போறாங்க ஈஸ்ட் போறாங்க it comes like this okay or they are moving to the left right it comes like that okay so இந்த மாதிரிலாம் நமக்கு வரும் okay
இப்போ இங்க போறாங்கன்னா ஃபைனலா அவங்க ரீச் ஆற டெஸ்டினேஷனோட கோஆர்டினேட் என்ன அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்க வில் பி லேர்னிங் இன் திஸ் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஓகே, ஸோ அதுல சிம்பிள்ல இருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் இருக்கும். பட் த மெயின் திங் என்னன்னா கைஸ், யூ ஷுட் லேர்ன் த பேசிக்ஸ் தரோலி. ஸோ நம்ம பேசிக்ஸ் ரொம்ப தரோவா லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ ட்விஸ்டடா கேட்டா கூட we can answer those questions. So basic is very important. Okay, so அதுதான் இதுல இருக்கும். So as I already said, so இந்த மாதிரி ஒரு கார்டீசியன் பிளேன் இருக்கும். It's x-axis, y-axis, origin is 0, 0. It divides it into 4 quadrants இருக்கும். அது எந்த கோஆர்டினேட்டா இருந்தாலும் x, y அப்படின்னு சொல்லுவோம். And இன்னொரு விஷயம், x coordinate we call it as abscissa. Okay, x coordinate abscissa ன்னு சொல்லுவோம். And y coordinate we call it as ordinate அப்படிங்கிற நேம்ல எல்லாம் சொல்லுவோம். Okay, so all these you will be learning here. Quadrant signs already we have discussed. And points on the axis, points on the axis அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, இது 1, இது 2, இது 3, இது 4ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பாயிண்ட் வந்து இந்த ஆக்சிஸ்லயே லை ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். when the point lies on the x axis அப்படின்னா இந்த பாயிண்ட் I'll write it as 2, 0. That means I'll have some x value, but always the y coordinate will be 0 if the point lies on the x axis. So point on the x axis is x, 0 அப்படின்னு சொல்லுவோம். Okay, next point on the y axis. So if the point வந்து இப்ப இந்த y axis ல லை ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. So this is 1, 2, 3 இப்படி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல இருக்குன்னா இந்த பாயிண்ட் நான் எப்படி சொல்லுவேன்னா 0, 3ன்னு சொல்லுவேன். That means always the x coordinate will be 0. y coordinate வந்து எந்த இதுல இருக்கோ, 3ல இருக்கோ, 4ல இருக்கோ, 5ல இருக்கோ, அதை பத்தி y coordinate we have some values, but always x coordinate will be 0 when the point lies on the y axis. Okay, so when the point lies on the x axis அப்படின்னா what is the point? When the point lies on the y axis அப்படின்னா அதுல ஜெனரல் ஃபார்மேட் இதெல்லாமே படிப்போம். அண்ட் அதே மாதிரி xy is not equal to y, 6, y, x. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3 வந்து it's not equal to 3, 2, right? Because always நான் சொன்ன மாதிரி கோஆர்டினேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது x, y தான் இருக்கும். Okay, always x will come first. So 2, 3, 3, 2 they are different points, right? 2, 3 னா இங்க வரும், 2, 3 ஒரு இடத்துல வரும்னா 3, 2 வேற இடத்துல தான் வரும். They both are actually not equal. x உம் y உம் ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2, 2ன்னு போடுறேன்னா இப்போ x, y ன்னு போட்டாலும் y, x நீங்க மாத்தி போட்டாலும் always it will be the same point. So அதுதான் ordered pair அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல புதுசா வந்திருக்கிற டாபிக். புதுசா வந்திருக்கிறதுனா ஆல்ரெடி யூ வில் பி லேர்னிங் திஸ் இன் இப்ப கரண்ட் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் கம்ஸ் இந்த அவங்களோட கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படிங்கிற டாபிக்ல 10th ஸ்டாண்டர்ட்ல தே ஆர் லேர்னிங். பட் இந்த இயர் அது 9th ஸ்டாண்டர்ட்லயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி இந்த டாபிக்ஸ்லாம் நான் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லாம் முடிச்சாச்சு. த சேம் கோஸ் ஃபார் யூ. நீங்களும் 10th வரும்போது இந்த டைம்ல ஹாஃப் ஆஃப் த போர்ஷன்ஸ் முடிச்சிடுவோம். ஓகே, ஃபைன். சோ அது வந்து எப்படி அப்படின்னா இப்ப இங்க வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு, இது வந்து 2, 3ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் வந்து லெட் மீ ஹேவ் இட் as 2, -5. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா they follow this formula. Okay, so this is x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. so இது x1 y1 அப்படின்னா இது x2 y2ன்னு எடுத்துக்கலாம். சோ அந்தந்த வேல்யூஸ் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். அவ்வளவுதான். ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட்டிங் இந்த ஃபார்முலா அண்ட் தென் கால்குலேஷன்ஸ். ஜென்ரலி உங்களோட ப்ரீவியஸ் இயர் 9th ஸ்டாண்டர்ட் லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கால்குலேஷன் பேஸ்ட் இருக்கு. அது நிறைய கான்செப்ட்ஸ் ஓரியன்டா நிறைய இருக்கும். 10th தான் ஃபுல்லா கால்குலேஷன்ஸா வரும். சோ இப்ப சேஞ்ச் பண்ணிருக்கிறதுல அந்த கால்குலேஷன் 9th நிறைய வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோ கால்குலேஷன் பார்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இட்ஸ் ப்ரோன் டு மிஸ்டேக்ஸ். சோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும்னா we have to do lots of practice. Okay, so that's it about the coordinate geometry. Okay, next topic நம்ம இந்த இயர் நீங்க லேர்ன் பண்ணிக்க போறது என்னவா இருக்கும்னா linear polynomials. Okay, so linear polynomials அப்படிங்கறதே you will be learning new in year ஒரு 9th ஸ்டாண்டர்ட் லெவல்ல நியூவா படிப்பீங்க. சோ polynomial அப்படின்னா என்ன? சோ polynomial அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 3x² plus 4y plus 8 அப்படின்னு இருக்குன்னா ஜென்ரலா we call it as algebraic expressions அப்படின்னு சொல்லுவோம். algebraic expression என்னது? இட்ஸ் a combination of variable, constants, operators. variable அப்படிங்கிறது என்னது? இந்த x, y இது எல்லாத்தையுமே we call it as variables அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் அப்படின்னா வெறுமனே நம்பர் மட்டும் தனியா இருக்கிறது என்னது? இந்த 8. சோ இதெல்லாமே we call it as constant அப்படின்னு சொல்லுவோம். ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த சிம்பிள்.
சைன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், அந்த சைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே we call it as operators. இது எல்லாமே நம்ம algebraic expressions அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதே இது இந்த 3x square plus 4y plus 8 is equal to some 9 equal to symbol வந்துருச்சுனாலே we call that as equation, because equation அப்படினாலே equal அப்படிங்கிறது வந்து அதுலயே நேம்லயே இருக்கு. So ஒரு algebraic expression with equal to symbol இருந்துன்னா we call that as equation. Okay, fine. So இது வந்து நமக்கு ஜெனரலா தெரிஞ்ச ஒரு விஷயம். பாலினாமியல்னா என்னன்னா இட்ஸ் ஆக்சுவலி an algebraic expression. So algebraic expression அப்படின்னா இப்ப 4x plus 5y plus 8 அப்படின்னு நான் போடுறேன்னா is it a polynomial? Yes, it is a polynomial. But polynomialக்கு வந்து ஒரு specific definition இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேரியபிள்ஸோட பவர் வந்து whole numbered பவரா இருக்கும். So whole number அப்படின்னா என்ன அர்த்தம்? whole numbers அப்படின்னா 0, 1, 2, 3ல இருந்து goes on to infinity. அதாவது நம்ம whole numbers சொல்றோம். சோ அந்த வேரியபிளோட பவர் வந்து ஹோல் நம்பரா இருக்கும். இல்லைன்னா நம்ம அதை அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷனா இருந்தா கூட we cannot call it as polynomial. ஓகே, சோ இப்ப இந்த 4x plus 5y இருக்கு இல்லையா, இதுல இந்த x ஓட வேரியபிள் என்னவா இருக்கு? x ஓட 4x அப்படின்னு இருக்கு. தட் மீன்ஸ் x ஓட பவர் வந்து இட்ஸ் 1. 1 is a whole number, right? And இந்த வேரியபிள் y ஓட பவர் என்னவா இருக்கு? 1 தான். So that means it's a polynomial தான் அர்த்தம். இப்ப இதே இது 4 root x இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 root x plus 5 இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. Is it a polynomial ஆன்னு கேட்டீங்கன்னா no, it's not at all a polynomial. ஏன்னா இந்த இடத்துல x ஓட பவர் என்னது? root x அப்படின்னா என்னது? It's x power 1/2. So 1/2 x power 1/2, that is actually root x. So the 1/2 அப்படிங்கிறது it's not a whole number, right? It's not a whole number. So definitely இந்த இதை வந்து I will tell it's not a polynomial அப்படின்னு நான் சொல்லிடுவேன். So first polynomial அப்படிங்கறது நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தெரியணும். So இது basics. All these are basics. இதை பேஸ் பண்ணி so much of problems வரும் நமக்கு. Okay, so polynomial அப்படி what is it a polynomial or not, or identify the polynomialங்கிறது ரொம்ப important question. Okay, so polynomial அப்படிங்கிறது அதுதான். Next, as I said, algebraic expressionனா என்ன? polynomial அப்படின்னா அத எப்படி சொல்றது? அதோட பவர் வந்துட்டு இட் ஷுட் பி அ ஹோல் நம்பர் பவர். அதுதான். நெக்ஸ்ட் இப்போ 2x ஸ்கொயர், இப்ப இந்த இதுவே எடுத்துக்கிறேன். 2x ஸ்கொயர் பிளஸ் 5xy மைனஸ் 3y ஸ்கொயர்னா இது ஒன் டேர்ம். ஓகே, சோ தீஸ் ஆர் கால்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் த பாலினாமியல். சோ தேர் ஆர் ஹியர் இங்க டோட்டலா 3 டேர்ம்ஸ் இருக்கு. டேர்ம்ஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் அலாங் வித் த சைன். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா இட்ஸ் 2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய்னா இட்ஸ் 5, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர்னா இட்ஸ் -3. ஸோ இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிற டேர்ம்ஸ் படிப்பீங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் யூனிவேரியேட் பாலினாமியல். யூனிவேரியேட் அந்த நேம்லயே இருக்கு. யூனினா என்னது? 1, சிங்கிள். சோ ஒரு வேரியபிள் இருக்கிற பாலினாமியலை வந்து நம்ம யூனிவேரியேட் பாலினாமியல். ஃபார் எக்ஸாம்பிள் 4x plus 3x square plus 8 na here there is only one variable x, right? So this is called as univariate polynomial. அத பத்தி லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் டிகிரி அப்படிங்கிற கான்செப்ட். சோ ஒரு வேரியபிளோட ஒரு பாலினாமியல் இருக்குன்னா அந்த அதுல இருக்கிறதுலே அந்த வேரியபிளோட ஹையஸ்ட் பவரை நம்ம டிகிரி ஆஃப் த பாலினாமியல் சொல்லுவோம். இப்ப இந்த பாலினாமியலோட டிகிரி என்னதுன்னா 2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8x power 48 plus 3x அப்படின்னு இருக்குன்னா இந்த வேரியபிளோட இந்த பாலினாமியலோட டிகிரி என்னன்னு கேட்டாங்கன்னா you will answer it as 48. Okay, the degree is nothing but highest power of the variable. So all these concepts you will learn here. And then linear polynomial. Linear polynomial na it's a polynomial of degree 1. இப்போ இந்த polynomial நம்ம already discuss பண்ண polynomial வந்து it's a univariate polynomial. There is only one variable. Okay, but linear polynomial na it should have degree 1. That means if 4x plus 8 அப்படின்னா போடுறேன்னா this is called as linear polynomial because the highest power of the variable 1 தான் இருக்கு. இருந்தாதான் அந்த லீனியர் பாலினாமியல்னு சொல்லுவோம். சோ இந்த லீனியர் பாலினாமியல் பத்தி தான் நீங்க அதிகமா படிப்பீங்க. ஓகே, சோ தட் இஸ் a main thing here. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லீனியர் growth, லீனியர் டீகே. அதாவது லீனியர் பாலினாமியல் அப்படின்னாலே அதுக்கு நீங்க சில வேல்யூஸ் எடுத்து நீங்க இந்த மாதிரி கிராஃப்ல பிளாட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன்ப்பா. கிராஃப்ல பிளாட் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். இந்த மாதிரி ஹாரிசான்டல் லைனா இருக்கலாம், வெர்டிக்கல் லைனா இருக்கலாம், ஸ்லாண்டிங் லைனா இருக்கலாம். பட் ஒரு ஈக்குவேஷனை நீங்க கிராஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பிளாட் பண்றீங்க. அது ஆக்சுவலி இன்டெப்தா லேர்ன் பண்றது 10th லேர்ன் பண்ணுவீங்க. பட் இந்த கிராஃபிக்கல் இதெல்லாமே எடுத்துக்கிட்டீங்க, இந்த லீனியர் growth, லீனியர் டீகே இதெல்லாமே உங்களோட ப்ரீவியஸ் இயர் சிலபஸ்ல இல்ல. This is all new in this time. You will be actually learning in depth in your higher classes.
பட் அதோட பேசிக்ஸும் இந்த இயர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லீனியர் growth அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் இட் கோஸ் லைக் திஸ், இந்த மாதிரி மேல போயிட்டே இருக்கும் வேல்யூஸ். இப்போ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கீழே போற மாதிரி, தட் மீன்ஸ் வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி லீனியர் growth, லீனியர் டீகே இதெல்லாமே. இது வந்து ஸ்லோப் அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைனை தான் வி கால் இட் அஸ் ஸ்லோப். ஜென்ரலாவே ஸ்லோப்னா அப்படிதானப்பா சொல்லுவோம், சாய்ந்து இருக்கிறது. ஸோ அதே மாதிரிதான் இந்த இடத்துல மேத்தமெட்டிக்கலி ஸ்லோப்னாலும் இட்ஸ் சம்திங் a slanting line. பட் ஸ்லோப் அப்படிங்கிறதுக்கு வி ஹாவ் சம் ஜென்ரல் ஃபார்மேட். இப்போ ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் அப்படின்னா y is equal to ax plus b அப்படிங்கிறது தான் வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி இன்டெப்தா கொஞ்சம் நம்ம ரொம்ப டெப்தா படிச்சாதான் உங்களுக்கு புரியும். பட் மேலால எழுதணும். ஸோ y is equal to ax plus b அப்படின்னு இருக்குன்னா இதுல இந்த இடத்துல a அப்படிங்கிறது தான் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க, bங்கிறத வந்து y இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்டெப்தா நம்ம கிளாஸ் போகும்போது பார்க்கலாம். பட் ஆல் தீஸ் யூ வில் லேர்ன் ஹியர். பட் இந்த ஸ்லோப் இன்டர்செப்ட் கான்செப்ட் இதெல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் ஆக்சுவலா ஓல்டஸ்ட் உங்களோட சீனியர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல 11th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் பார்ப்பாங்க. பட் உங்களுக்கு இப்போலாம் 9th ஸ்டாண்டர்ட்லயே அதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சேஞ்சஸ். ஓகே, அண்ட் தென் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப ரெண்டு லைன் வந்து இப்போ பிளாட் பண்றீங்க, ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to 4x plus 8 sorry y is equal to 7x plus, I'm just randomly writing. இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இதுல வந்து x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ எல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நீங்க ஃபார்ம் பண்றீங்க. ரெண்டு லைன் ஃபார்ம் பண்றீங்கன்னா இந்த ரெண்டு லைனும் வந்துட்டு parallel லைனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு லைனோட ஸ்லோப் வந்து சேமா இருக்கும். ஸ்லோப் அப்படிங்கிறது என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் 4 இருக்கும். இப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை தான் நம்ம ஏங்கிறது தான் ஸ்லோப்புன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதோட ஸ்லோப்பும் சேமா இருக்கு அப்படின்னாலே இந்த ரெண்டு லைனும் பேரலா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம படிப்போம். ஓகே, இன்டெப்தா வி வில் லேர்ன். ஸோ லீனியர் பாலினாமியல்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுலயும் லீனியர் பாலினாமியல்னா இட்ஸ் அ பாலினாமியல் வித் டிகிரி 1. அதை பத்தி ஃபுல்லா இன்டெப்தா நீங்க உங்களோட ப்ரீவியஸ் இயர்ல இந்த அளவுக்கு இன்டெப்தா வராது. லீனியர் பாலினாமியல்ஸ் அதோட பேசிக்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். பட் இந்த இயர்ல உங்களோட 10th நீங்க இன்வால்வ் பண்ணது கிராஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் தென் இந்த ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் கான்செப்ட் உங்களோட 11th ஸ்டாண்டர்ட்ல கரண்டா இருக்கிறது அதெல்லாமே இந்த இயர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் அகெயின் ஆல் தீஸ் ஆர் வெரி ஈஸி when you learn the basics properly. Okay, so there's nothing to worry. All these are easy concepts only. Next one, third concept. Third unit எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா the world of numbers. The world of numbers, it will be more interesting guys. Okay, so இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 2 3 etc to infinity. இந்த நம்பர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call it as natural numbers அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதோட நேம் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா பிகாஸ் நம்ம நேச்சுரலாவே இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒரு 10 ஆப்பிள் இருக்குன்னா நீங்க கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 அந்த மாதிரி தானே கவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சுவலி நேச்சுரல் நம்பர்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. யூஸ்வலி இட்ஸ் யூஸ்ட் ஃபார் கவுண்டிங். ஸோ கவுண்டிங் ஸ்டார்ட் பண்றது 1ல இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் நம்பர் வந்து ஹோல் நம்பர். ஓகே, நம்பர்ஸ் அப்படின்னா ஜீரோவை ஏன் விடணும், ஜீரோவையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்ததுதான் ஹோல் நம்பர்ஸ். அந்த நேச்சுரல் நம்பர்ஸோட ஜீரோவும் சேரும் போது அந்த கேட்டகரி ஆஃப் நம்பர்ஸ் பேர ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்டீஜர்ஸ். ஓகே, இப்போ வந்து நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டோம், ஹோல் நம்பர் சொல்லிட்டோம், இன்டீஜர் சொல்லிட்டோம். இப்போ இன்டீஜர்னா அதாவது ஜீரோல இருந்தே கொண்டு வந்துட்டீங்க. பட் நம்பர்ல நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் எல்லாமே இருக்கு இல்லையா. அப்ப அந்த நெகட்டிவ் நம்பரையும் நான் சொல்லணும் இல்லையா. அப்படின்னு வந்த கேட்டகரி தான் இன்டீஜர்ஸ். தட் இஸ் -4 -3 -2 -1 0 it goes on. இந்த இடத்துல இன்ஃபினிட்டி வரைக்கும் அண்ட் 1 2 3 அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோ எல்லாமே இன்க்ளூட் பண்ணதுதான் we call it as integers அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா you will be learning about ரேஷனல் நம்பர்ஸ். சோ இப்ப நம்ம எல்லா நம்பரையும் பார்த்துட்டோம். நேச்சுரல் நம்பர் பார்த்தோம், ஹோல் நம்பர்ல ஜீரோவை இன்க்ளூட் பண்ணோம், இன்டீஜர்னா பாசிட்டிவ் நெகட்டிவா பார்த்தோம். அப்ப ரேஷனல் நம்பர்னா என்ன, இப்போ 1/2 3/4 அப்ப இதெல்லாம் நான் எங்க போய் சேர்ப்பேன், இதெல்லாம் வரதுதான் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர் இஸ் நத்திங் பட் ஒரு நம்பரை யூ கேன் ரைட் இட் இன் த ஜெனரல் ஃபார்மேட் ஆஃப் p/q so that இந்த p/q ரெண்டுமே இன்டீஜரா இருக்கலாம். ஆனா அதே மாதிரி q cannot be 0. Okay, so that is the most important thing. So q cannot be 0. அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ பிகாஸ் நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல 4/0 we cannot write it, right? So q cannot be 0. So ஏதோ ஒரு நம்பரை நம்ம ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல எழுத முடியுதுன்னா we call that as rational numbers. And then irrational numbers. So irrational numberனா என்ன, irrational numbers அப்படின்னா இப்போ √2 √5
பையோட வேல்யூ. இப்ப பையோட வேல்யூனா நமக்கு 3.14 அப்படின்னு சொல்றோம். இப்ப 3.14 இருந்ததுன்னா I can even write it as fraction 314/100 எழுதலாம். பட் ஆக்சுவலி இட்ஸ் வேல்யூ இஸ் நாட் தட். இட்ஸ் ஆக்சுவலி 3.14132 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதை ஜஸ்ட் அப்ராக்சிமேட் பண்ணி தான் 3.14ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கிற நம்பர்ஸ் நான் எப்படி ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல எழுத முடியும், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4.83267 இருந்தா கூட I can even write it as 4.83266. It should terminate. It should end. If it's getting end ஆகுது அப்படின்னா I can write it இந்த decimal point அப்புறமா எவ்வளவு digits இருக்கு, 1 2 3 4 5. So இப்படி போட்டுட்டு 1 2 3 4 5 போட்டு எழுதிக்கலாம். So this is actually a rational number. But when it's never ending, இதுக்கப்புறமா போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிமைண்டர் எனக்கு 0 ஆகாம போயிட்டே இருக்குன்னா அந்த நம்பர்ஸ் வந்து we call it as irrational numbers. So when a number cannot be represented in the form of p by q, ஒரு நம்பரை ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல எழுத முடியலன்னா அதை நம்ம irrational நம்பர்னு சொல்லி. இப்போ √2 ஓட வேல்யூனா ஆக்சுவலா 1.414 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ, பட் இட்ஸ் ஆக்சுவலி கோஸ் ஆன் 3 2 1 போயிட்டே இருக்கும். அதனால அதெல்லாம் irrational நம்பர்னு சொல்றாங்க. அதே மாதிரி பையோட வேல்யூவும் அதேதான், 3.14132 போயிட்டே இருக்கும், நெவர் எண்டிங். Okay, so all these are irrational numbers. இதுதான்ப்பா இந்த யூனிட்ல you will be learning. Okay, so origin and 0. And மெயினான இன்னொரு விஷயம் என்னன்னாப்பா, உங்களோட இந்த 9th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும், 8th ஸ்டாண்டர்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெயினா நம்ம இந்தியன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல தேர் ஆக்சுவலி a pioneer. They introduce so much. சோ அத நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே புரிய வைக்கணும். நீங்களும் இன்னும் அந்த மாதிரி நிறைய பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்ல, வி இந்தியன்ஸ் நம்ம நிறைய மேத்தமெட்டிக்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ வை டோன்ட் வி இன்ட்ரோடியூஸ் சம்திங், யூ வில் கெட் சம் இன்ட்ரெஸ்ட், ரைட்? நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு நிறைய விஷயம் சாதிக்கும் போது நம்மளால பண்ண முடியாதா என்ன அப்படிங்கிற ஒரு இதுலதான் நிறைய விஷயங்கள் இந்தியன்ஸ் பண்ண நிறைய விஷயங்களை உங்களுக்கு இந்த ஹோல் புக்லயே அதுதான் இந்தியன்ஸ் என்னென்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, வாட் இந்தியன்ஸ் made an impact in this mathematics field, எல்லாமே you will learn all these in your 9th standard. Okay, so அதே மாதிரி இந்த 0 அப்படிங்கறத ஃபார்மலைஸ் பண்ணது வந்து it's Brahmagupta in 629 CE. and integers வந்து he treated as depths. integersல நெகட்டிவ் வேல்யூஸ் depths அப்படின்னு சொல்றாங்க. depthsனா கடன், and positive values of fortunes. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் இன்னும் இன்டெப்தா படிப்பீங்க. அண்ட் ரேஷனல் அண்ட் இன்னொரு விஷயம் ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இன்க்ளூட்ஸ் போத் ரேஷனல் நம்பர் ஆஸ் வெல் அஸ் த irrational நம்பர். இதெல்லாமே சேர்ந்ததை we call it as real numbers. So all these you will be learning it here. Okay, so இதெல்லாமே நம்ம இந்த இதுல படிப்பீங்க. And then the next chapter, so with this your third chapter, unit 3 gets over. The fourth chapter எடுத்துக்கிட்டீங்க, unit 4. unit 4 என்னன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it's algebraic identities. Okay, so actually இந்த algebraic identities அப்படிங்கிறது linear polynomials அப்படின்னு சொல்லிட்டு unit 2 பார்த்தோம் இல்லையா? உங்களோட previous yearல எப்படி இருந்ததுன்னா அந்த polynomialsலயே one of the exercise and identities வந்துச்சு. but actually அதுல இருந்து so much of twisted questions வரும். எப்படி சொல்றது, அந்த ஒரு பர்டிகுலர் அந்த எக்ஸசைஸ்ல ஐ டுக் அரௌண்ட் 4 classes பிகாஸ் எப்படி வந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஐ மேக் ஷுர் என்னோட கிளாஸஸ்லாம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ ஐ மேக் ஷுர் 4 classes வரைக்கும் எடுத்தேன். இப்போ அதை வந்து தனி யூனிட்டாவே கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு இட்ஸ் ஆக்சுவலி குட் பிகாஸ் இந்த ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் டில் 12th standard. So it's very good they made it into a separate unit. So what is an algebraic identity? Algebraic identity வந்து இதுவும் ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருப்பீங்க. இந்த x plus y the whole square is equal to x square plus 2xy plus y square, or else x plus y equal a plus b the whole square னு படிச்சிருப்பீங்க. any variable a b னு போட்டுக்கலாம், x y னு போட்டுக்கலாம், p q னு போட்டுக்கலாம். That's up to you to decide, right? So a square plus 2ab plus b square இந்த மாதிரி. So all these are இதெல்லாம் இந்த மாதிரி identities x plus y the whole square, இந்த x minus y the whole square, x square minus y square, all these இந்த மூணுமே 8th standard லெவல்ல படிச்சிருப்பீங்க, ரைட்? ஓல்டு சிலபஸும் சரி நியூ சிலபஸ் ஃபாலோ பண்ணதால ரெண்டுத்துலயுமே இது இருந்திருக்கும். ஸோ இந்த மூணும் 8th standardல படிச்சது. பட் அதுவும் இந்த 9th standardல இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நிறைய அதோட அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடான சம்ஸ் நிறைய இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 105 ஸ்கொயர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 105 into 105 போடுறதுக்கு பதிலாக கேன் யூ அப்ளை திஸ் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னா என்னன்னாப்பா, இந்த ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வேல்யூ, எவ்வளோ வேல்யூஸா இருக்கட்டும், இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி வேணா மாறட்டும், எப்படி இருந்தாலும் இந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் யூனிவர்சல். எப்பவுமே அதுக்கான வேல்யூ அதுதான் வரும். எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வரும். இட்ஸ் யூனிவர்சல், இட் won't get changed. So you can apply to many applications நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் தனி இதுவா கொடுத்து 105 ஸ்கொயர் அப்படின்னா 100 பிளஸ்
5 the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். So this is x value and this is y value. X value is 100 here. Y value is 5 here. X plus y the whole square ஓட formula என்னது? X square. That is 100 square அப்படின்னு என்னது? 2 0வா இருக்கிறது 4 0வா மாறிடும். ஸ்கொயர்னா அதுதானப்பா ஆல்ரெடி படிச்சுட்டீங்க. Next, so x square போட்டாச்சு 2xy. So 2 into 100 என்னது? 200. 200 into 5 என்னது? It's 1000. So plus 1000. இதெல்லாமே மைண்ட் லெவல்ல போடுற அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆயிருக்கணும். இந்த மைண்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஃபாஸ்டரா போடணும்னா யூ கேன் ஈவன் ஆக்சஸ் மை வெப்சைட். அதுல வந்துட்டு குவிக் கால்குலேஷனுக்கான கோர்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்கேன். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, அண்ட் தென் 1000 plus y square. Y square அப்படின்னு என்னது? 5 ஓட ஸ்கொயர் என்னது? 25. So இங்க என்ன இருக்கு? 10,000 plus 1000 என்னது? 11,000. 11,000 plus 25 என்னதுப்பா? 11,000 plus 25 is 11,025. So this is the answer. So டக்குன்னு கால்குலேஷன் உங்களால போட முடியும் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது. பட் அதுக்கு நம்ம கால்குலேஷன் ஃபாஸ்டரா போடணும். பேசிக் கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்கொயரிங், ஒரு ஆட் பண்றது அதெல்லாமே இப்போ உட்காந்துட்டு நான் இந்த மாதிரி தான் போடுவேன். 10,000 plus 1000 plus 25 இந்த மாதிரி எல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் லெவல்ல போடக்கூடாது. கொஞ்சம் மைண்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸை நீங்க அப்ளை பண்ணும்போது இட் வில் பி ஈஸியர். பட் anyway, all these you would have learned in your ஒரு பேசிக்கா 8th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட்ல இந்த ஐடென்டிட்டிஸ் இப்ப நம்ம பார்த்த 3 ஐடென்டிட்டியும் வரும். இதை தாண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா கியூபிக் ஐடென்டிட்டிஸ் யூ வில் லேர்ன். அதை தாண்டி இப்போ ஸ்கொயர்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க 3 வேரியபிள் இருக்கிறது தான் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி 3 வேரியபிள்ஸ் இருக்கிற ஐடென்டிட்டிஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் 2yx பிளஸ் 2yz plus 2zx இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கும். 3 வேரியபிள்ஸ் இருக்கிறது. அண்ட் கியூபிக் ஐடென்டிட்டிஸ் x plus y the whole cube ஃபார்முலா, x cube plus y cube ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணும்? All these it will be very so easier guys. Okay, so இந்த பேசிக் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பான்ஷன் அந்த மாதிரி தான் வரும். இதுவுமே ஈஸியரா தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும். x plus y cube எப்படி யூஸ் ஆகும்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 105 the whole cube கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. You can write it as 100 plus 5 the whole cube. Here x ஓட வேல்யூ is 100, y ஓட வேல்யூ is 5. x plus y cube ஃபார்முலா என்னது? x cube. x cube 100 ஓட கியூப் கண்டுபிடிக்கணும்னா இது என்ன இருக்கு? ஆல்ரெடி 2 0 இருக்குன்னா okay, so it was 2 zeros power cube அப்படின்னா 2 into 3 என்னது? 6. So that means 6 zeros were. Okay, well, all these are shortcuts. So 100 into 100 into 100, that is actually 100 cube, right? So 6 zeros were, or 2 zeros into 3. 2 into 3 is 6, so 6 zeros. X cube நம்ம போட்டாச்சு. அடுத்தது y cube. y cube 5 ஓட cube என்னது? 125 plus 3 into x into y. 100 into 5 என்னது? 500. 500 into 3 என்னது? 1500. x plus y 105. So இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா you will get the value of 105 cube. So இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய you will be using. Okay, so இதுல சிம்பிளா நான் உங்களுக்கு சிம்பிளான விஷயங்களை சொல்றேன். You will be having more advanced sums. So நமக்கு பார்க்கும்போது will be taking some 6 to 7 classes இந்த பர்டிகுலர் இதுவே. பிகாஸ் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் எல்லாம் இந்த இயர்ல ஆட் பண்ணிட்டேன். இப்போ போன இயர் நான் 4 classes சொல்லி கொடுத்தேன்னா இந்த இயர் இன்னும் கொஞ்சம் அதிகமான கிளாஸஸ் சொல்லி கொடுத்தேன். பிகாஸ் put a separate chapter 2, right? அந்த மாதிரி போகும். All these you will learn in this 4th chapter, algebraic identities. Next one, 5th one. Okay, so 5th one is up, down and round. Again, the name is bit or எப்படி சொல்றது, ப்ராப்பர் ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்மா இல்லாம ஒரு மாதிரி ஜாலியா பிளேஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நேமிங்கும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப், டவுன் அண்ட் ரவுண்ட். தட் மீன்ஸ் they are meaning about the circles. சர்க்கிள்ஸ் பத்தி நிறைய படிப்பீங்க. சிமெட்ரி, ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஸோ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பேசிக்ஸ்க்கு வந்து ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இந்த சர்க்கிளோட திஸ் இஸ் த மிடில் பாயிண்ட். அந்த மிடில் பாயிண்ட்ல இருந்து தான் நம்மளோட காம்பஸை வச்சு ஒரு ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அப்படின்னா அதை வச்சு நம்ம வரைவோம், ரைட்? we will draw. So center point is the most important thing. So this is the center point. And இந்த center point இல்லாம இந்த சர்க்கிளோட இந்த இதை what we call, இதை வந்து we call it as circumference அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஹோல் இது சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு. ஓகே, சோ இப்போ ஒரு பேங்கிள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேங்கிளோட இப்போ இந்த சுத்தி நீங்க அளவு எடுக்கணும் அப்படின்னா we call that as circumference அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மிடில் பாயிண்ட்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு போற இந்த லைனை we call it as radius அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஒரு லைனோட 2 எண்ட் பாயிண்ட்ஸ்மே வந்துட்டு
சர்க்கம்ஃபரன்ஸ்ல டச் ஆயிருக்கு அண்ட் அதே நேரத்துல சென்டர் பாயிண்ட் வழியாவும் பாஸ் ஆகுது அப்படின்னா we call that as diameter அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு என் பாயிண்ட்ஸ்மே சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்கு பட் இட்ஸ் நாட் பாசிங் த்ரூ த சென்டர் அப்படின்னா ஜென்ரலி we call that as chord அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த கார்டே தான் சென்டர் வழியா பாஸ் ஆச்சுன்னா we call that as a diameter. ஓகே, so all these இந்த பேசிக்ஸ் இதெல்லாமே you will be learning. and then இந்த கார்டு இருக்கு இல்லையா, அப்ப இந்த கார்டுக்கும் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாட்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஏரியாவை we call it as segment அப்படின்னு சொல்லுவோம். so all these namings are very important. so இந்த குட்டியா இருக்கிறத வந்து மைனர் செக்மெண்ட்னு சொல்லுவோம். so இந்த பார்ட், இந்த ஹோல் பார்ட், பிகாஸ் இதுவும் இந்த லைனுக்கும் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் நடுவில் அதை மேஜர் செக்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி we learn, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அண்ட் தென் இப்ப சர்க்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ரெண்டு ரேடியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்ப்பா, இது ஒரு ரேடியஸ், இது ஒரு, all these radius will be same in a single circle. so இந்த ரெண்டு ரேடியஸும் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட்டை வந்து we can call it as even arc. so இதுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஏரியாவை, இந்த பார்ட்டை we call it as sector அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, sector அப்படின்னு சொல்லுவோம். so all these terms will be all these steps you had in your your seniors had in your 9th standard level. அவங்களுக்கும் இது இருந்துச்சு. but in the symmetry, reflection symmetry, rotational symmetry, all these steps இதெல்லாமே will be learning new in your 9th standard level. okay, and then equal chord, circumcenter, cyclic quadrilateral. cyclic quadrilateral அப்படின்னா என்னன்னாப்பா, இப்போ ஒரு quadrilateral என்னது, 4-sided figure quadrilateralனு சொல்லுவோம். so இந்த 4-sided figureல அதோட 4 end pointsமே இருக்கு இல்லையாப்பா, so அந்த 4 end pointsமே வந்துட்டு இப்போ இந்த மாதிரி அந்த 4 end pointsம் வந்துட்டு அந்த சர்க்கிள்ல டச் ஆகுது அப்படின்னா we call that as என்னன்னு சொல்லுவோம்னா we call that as cyclic quadrilateral அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, cyclic quadrilateral அப்படின்னு சொல்லி இந்த cyclic quadrilateralல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா the sum of opposite angles, இப்போ இந்த ஆங்கிளோட சம் வந்து 180 டிகிரியா இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் you will be learning. ஓகே, so இதெல்லாம் இருக்கு. so all these are very important. okay, next, so all these you'll be இது வச்சு நிறைய தியரம்ஸ் வரும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் தியரிட்டிக்கல் ஜியோமெட்ரியில ஒன் ஆஃப் த டாபிக்னு வச்சுக்கோங்களேன். பட் அகெயின் இதுலயுமே அந்த பேசிக்ஸ் நம்ம தரவா லேர்ன் பண்ணிட்டு அதுல இருந்து தியரமோட பேசிக்ஸும் தரவா இருந்தோம்னா இந்த தியரிட்டிக்கல் ஜியோமெட்ரியில என்ன ட்விஸ்டடான சம்ஸ் ஈஸிலி we can prove it. some proofs அந்த மாதிரி தான் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, or some angles கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. all these the basics you should be thorough. okay, so that and all you will be learning here. next one, measuring. so 6th chapter பொறுத்த வரைக்கும் என்னன்னாப்பா, it's about measurement. so about measurement you'll be learning. இப்போ உங்களோட எப்படி சொல்றது, உங்களோட ப்ரீவியஸ், அதாவது when you followed your old syllabus அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல நீங்க மென்சுரேஷன் அப்படிங்கிற டாபிக் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ நியூ சிலபஸ் ஃபாலோ பண்ணவங்க அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட 8th இருந்து 9th இருந்து எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி 10th இருந்தும் சிலது எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாமே சேர்த்துதான் இந்த மென்சுரேஷன் அப்படிங்கிற டாபிக்ல யூ வில் பி லேர்னிங். ஓகே, சோ அதுல மெயினா வந்துட்டு ஸ்டோரி ஆஃப் பையோட வேல்யூ as I already said, அது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான்ப்பா 3.14. ஓகே, அது வந்து எப்படின்னா 3.14162 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இன்ஃபைனைட்டா. சோ அதனால அது இரேஷனல் நம்பர் எல்லாம் சொல்லுவோம்னு சொன்னோம் இல்லையா. பட் அதுக்கான ஒரு ஸ்டோரியை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட இந்தியன்ஸ் ஆரியபட்டாவா இருக்கட்டும், மாதவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் they said something related to இந்த பை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் they have shared. அதை பத்தி கொஞ்சம் இன்டெப்தாலாம் படிப்பீங்க. சோ அதை வச்சு அந்த பை அப்படிங்கிறது எதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு மென்சுரேஷன் அப்படின்னாலே என்னப்பா, மெஷர்மெண்ட் ஆஃப் சாலிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் இருக்குன்னா சர்க்கிளோட ஏரியா, சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதெல்லாம் மெஷர் பண்ணும்போது அந்த ஃபார்முலால பை வரும். சோ அந்த பையை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சுட்டு நம்ம இந்தியன்ஸ் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அதை படிச்சுட்டு we will go to the மெயின் பார்ட். சோ ஃபார்முலாஸ் ஃபார் சர்க்கிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஏரியானா என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் என்னங்கிறத பேசிக்கா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்குலர் பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி ரியல் டைம்ல அப்ளை ஆகுதுன்னு சொல்றேன். இப்போ ரெக்டாங்குலர் பிளாட் இருக்கு. இப்போ இந்த பிளாட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 5 cent அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாட்ல நான் ஒரு ஹவுஸ் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஐம் ஜஸ்ட் ஆக்குபைங் திஸ் ஏரியா. ஒரு ஹவுஸ் கட்ட போறேன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஆக்குபை பண்ண போறேன்னா நீட் தட் ஏரியா. அந்த ஏரியா எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுல ஹவுஸ் கட்ட முடியும். ஓகே, சோ இன் தமிழ் we call it as பரப்பளவு அப்படின்னு சொல்லுவாங்க ஏரியானா. பட் இது பெரிமீட்டர் அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இட்ஸ் ரெக்டாங்குலர் பிளாட்.
இதுக்கு நான் வேலி போடணும் ஆர் ஃபென்ஸ் பண்ணணும் ஆர்எல்ஸ் நான் காம்பவுண்ட் கட்டணும், ஒரு 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 கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்கேன் சேஃபா இருக்கணும் அப்படின்னா எல்லாம் குப்பை கொட்டிடுவாங்க, ஆர்எல்ஸ் ஈவன் பேசிக்ஸ் காம்பவுண்ட் இஸ் நீடட். நான் காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் கட்டுறேன் அப்படின்னா அப்ப எனக்கு ஏரியா தேவையில்ல. காம்பவுண்ட் அப்படின்னா என்ன பார்த்தோம், ஜஸ்ட் த பவுண்டரி இஸ் நீடட், ரைட்? இந்த பவுண்டரி மட்டும் தான் நமக்கு தேவை. சோ இந்த பவுண்டரியோட மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் தேவைன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பெரிமீட்டர். அதுக்கு பெரிமீட்டரோட கால்குலேஷன் தேவை. இந்த மாதிரி பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ. அண்ட் தென் அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல் தீஸ் ஐ வில் டீச் ப்ராப்பர் கிளாஸஸ். ஓகே, பட் இந்த ஃபார்முலாஸ் இதெல்லாமே அப்ளை பண்றதெல்லாம் இந்த இதுல படிப்பீங்க. சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஏரியானா இது எல்லாமே. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம ஸ்கொயர் ரெக்டாங்கிள் எல்லாம், பெரிமீட்டர்னா இட்ஸ் அ பார்டர். அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது சர்க்கிளோட பார்டர். அதை வந்து சர்க்கிள்ல சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் so all those types எல்லாத்தோட ஃபார்முலாஸ் எல்லாமே படிப்பீங்கப்பா. ஓகே, so all those you will be learning here. And then Heron's formula, அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ 3 சைடுமே டிஃபரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்ப்பா. இது ABC, இந்த 3 சைடுமே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா we call that a scale and triangle அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், we call that a scale and triangle சொல்லுவோம். 3 சைட்ஸுமே டிஃபரெண்டா இருக்குன்னா, ஒரு 3 சைடுமே ஈக்குவலா இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அப்ப இந்த 3 சைடுமே ஈக்குவல், இது 8 சென்டிமீட்டர்னா இதுவும் 8 இதுவும் 8 இருக்கும். ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்குன்னா we call that as isosceles triangle. இது 4னா இது 4ஆ இருக்கும், இது 5ஆ இருக்கும். 3மே டிஃபரெண்டா இருக்குன்னா அதை ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அப்ப அதோட ஏரியாவை மெஷர் பண்றதுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ண அது வந்து என்னன்னா ஹெரான் தான். சோ ஹெரான் அப்படிங்கிறவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அதுக்கான ஃபார்முலா வந்து அது தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் தென் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரலோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம பிரம்மகுப்தா இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்தது அப்படிங்கறத ஸ்டோரியும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதை அப்ளை பண்ற ப்ராப்ளம்ஸும் we will do it. Okay, so all these you will be learning. Next one, 7th chapter. Okay, so 7th chapter, find these. So 7th chapter பொறுத்த வரைக்கும் it's actually probability, the mathematics of maybe அப்படின்னாலே இட்ஸ் ப்ராபபிலிட்டிப்பா. ஓகேவா? ஸோ இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஓல்டு சிலபஸ் நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பட் நியூ சிலபஸ் 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபாலோ பண்ணவங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல அதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க, இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அகெயின் இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளோட சீனியர்ஸ்க்கு 10th ஸ்டாண்டர்ட்லயும் இருந்துச்சு. இப்ப நியூ சிலபஸ்ல சேஞ்ச் பண்றாங்களாங்கிறது தெரியாது, பிகாஸ் நியூ சிலபஸ் இஸ் நாட் கம் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ உங்களுக்கு 8th படிச்சது 10th படிச்சது எல்லாத்தையும் சேர்த்து 9th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு இதுல புதுசா will be learning in your new in your 9th standard level. So probabilityனா என்ன? இப்ப ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னாப்பா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மழை வருமா வராதா, ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ வெதர் ஃபோர்காஸ்ட் பண்றாங்கன்னா they measure with so much of conditions. அவங்களுக்கான சிலதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, ப்ராபபிள் இவ்வளோ ப்ராபபிள் இருக்கு, பிகாஸ் we cannot tell it certainty. அதாவது கண்டிப்பா சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே மெஷர் பண்றதுக்கான மேத்தமெட்டிக்கல் டேர்ம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we call it as ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கறதோட வேல்யூ வந்து இட் ஃபால்ஸ் பிட்வீன் 0க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும். 0 அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் the sun rises in the west, what is the probability ன்னு கேட்டேன்னா sun வெஸ்ட்ல will it rise? No, right, it's impossible. So that means impossible event ஓட probability we tell it as 0. And then sun rises in the east, it's possible, it's not, இது certainty-யே கிடையாது, கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம், certain event. அதோட ப்ராபபிலிட்டிய we tell it as 1. So probability of certain event வந்து 1 ன்னு சொல்லுவோம். probability of uncertain impossible event வந்து 0ன்னு சொல்லுவோம். uncertain events நடக்கலாம் நடக்காமலும் போகலாம், அதுக்குள்ள probability வேல்யூங்கிறது 0க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும். 0.1 இருக்கலாம், 0.01 இருக்கலாம், 0.8 இருக்கலாம். So generally we represent it in the form of fractions. So 1/2, 3/4 இந்த மாதிரி fraction formatல வரும். So probability ஓட வேல்யூ வந்து it lies between these. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா favorable outcome by total outcomes. Again all these in depth நம்ம இப்ப போக முடியாது. All those we will learn in our classes. So probability, it's actually very very interesting topic guys. Okay, so இந்த probability பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். சோ இது வந்து நீங்க மேபி இப்போ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி படிக்கல அப்படின்னா நீங்க எதெல்லாம் மெயினா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, மெயினா உங்களோட கார்ட்ஸ், பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த 4 சிம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா, ஹார்ட், டைமண்ட், ஏஸ், ஆல் தோஸ், த கிளவர், ஆல் தோஸ் சிம்பிள்ஸ், எவ்வளவு சிம்பிள்ஸ் இருக்கு, ஒவ்வொரு லெட்டர்ஸ் எவ்வளவு இருக்கு, அதை பேஸ் ப்ராபபிலிட்டினாலே கார்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும். சோ உங்க பிளேயிங் கார்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு டோட்டலா வந்துட்டு இப்ப 13 கார்ட்ஸ் இருக்கும்.
ஒவ்வொரு இதுலயும் ரெட்ல வந்துட்டு 26 கார்ட்ஸ் இருக்கும், பிளாக்ல 26 கார்ட்ஸ் இருக்கும். ரெட்ல 2 சிம்பிள் இருக்கும், ஹார்ட் அண்ட் டைமண்ட். பிளாக்ல 2 சிம்பிள்ஸ் இருக்கும். அண்ட் அதுல ஜாக் எவ்வளோ, குவீன், ஃபேஸ் கார்ட்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி. இது வந்து பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் மேபி ஒரு கிளாஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கார்டை வாங்கியே கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் அதுல இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் தே வில் ஆஸ்க். ஓகே, பிகாஸ் கார்டு பிளே பண்றதே என்னதுப்பா, இட்ஸ் ஜஸ்ட் நீங்க ஒரு விளையாடுறீங்க அப்படின்னா இந்த கார்டு தான் உங்களுக்கு வருங்கிறது சட்டனா சொல்ல முடியாது. ஸோ ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி. ஓகே, ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அதை வச்சு தெரிஞ்சுப்போம். ஸோ கார்ட்ஸ் ரிலேட்டடெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்னென்ன கார்ட்ஸ் இருக்குங்கிறது. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரீ டயக்ராம், சாம்பிள் ஸ்பேசஸ், இந்த மாதிரி ஆல் தோஸ் டேர்ம்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் யுவர் ப்ராபபிலிட்டி. ஸோ இதெல்லாமே யூ வில் பி லேர்னிங் இன் யுவர் ப்ராபபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், predicting what's next. So it's very easy. Okay, so the explicit rule, recursive rule, triangular, இதெல்லாமே தூக்கி போட்டுருங்க. It may be a bit ஒரு டக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஏன்னா இந்த பர்டிகுலர் சாப்டர் இது வந்து கொஞ்சம் பிட் இன்ட்ரெஸ்டிங், பிகாஸ் இது உங்களோட 8th-லயோ 9th-லயோ உங்க சீனியர்ஸ் படிக்கல. இதுல வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஒன்று இருக்கும், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் இருக்கும். இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல தான் படிப்பாங்க. இப்ப சீனியர்ஸ்க்கு இப்பதான் அந்த டாபிக் தான் போயிட்டு இருக்கு உங்களோட சீனியர்ஸ்க்கு. ஸோ ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் வந்து யூல் பி லேர்னிங் இன் யுவர் 11th 12th லெவல். உங்களோட ஜேஇக்கோ இதுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல் தீஸ் உங்களோட சீனியர்ஸ் வந்து உங்களுக்கு 1 இயர்க்கோ 2 இயர்க்கோ அப்புறமா தான் படிச்சாங்க, பட் நீங்க இப்பவே படிக்க போறீங்க. ஸோ வாட்ஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், வாட்ஸ் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், அதுல ரூல்ஸ் எப்படி அப்ளை பண்றது, ஆல் தோஸ் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தூக்கி போடுங்க இப்போதைக்கு அதுல. பிகாஸ் அது எப்படி ஈஸியா லேர்ன் பண்றதுங்கிறதெல்லாம் கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஐ டீச் யூ. பட் வாட் வில் கம் அப்படிங்கிறது வந்து arithmetic progression. So arithmetic progression na என்னப்பா? So arithmetic progression அப்படின்னா இப்போ 1 2 3 ஒரு sequence of numbers. Okay, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்ப்பா. இது ஃபர்ஸ்ட் சீரீஸ், இது சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கணும். அதுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, they should have the same common difference. They should have the same common difference. இப்போ இதுக்கும் காமன் டிஃபரன்ஸ் என்னப்பா? இதுக்கும் காமன் டிஃபரன்ஸ் என்னது 1. இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னது 1. இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னது 1. இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னது 1 2. So அந்த காமன் டிஃபரன்ஸ், ஓகே, சோ அந்த காமன் டிஃபரன்ஸ் வந்துட்டு சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த காமன் டிஃபரன்ஸ் இஸ் சேம், we call that series is in arithmetic progression அப்படின்னு சொல்லுவோம். ஓகேமா, சோ இந்த சீரீஸ் வந்து arithmetic progressionல இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 108, some 111, 111, இந்த மாதிரி இருக்கு. சோ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது 3. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது 3. So that means they are sharing the same common difference throughout. Or else இப்போ 1 1 1 இந்த மாதிரி போட்டுட்டே இருக்கேன். Even this is an arithmetic progression because the common difference is 0, right? இந்த மாதிரி. ஸோ அந்த காமன் டிஃபரன்ஸ்ங்கிறது நெகட்டிவ் வேல்யூவா இருக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூவா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் த காமன் டிஃபரன்ஸ் ஷுட் பி சேம். இஃப் இட் இஸ் த கேஸ், வி கால் தட் சீரீஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். வெரி சிம்பிள், அவ்வளவுதான். இப்போ இதுல நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. வாட்ஸ் த நெக்ஸ்ட் டேர்ம்? யூ கேன் ஈவன் வாட்ஸ் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்னா 6 7 8 அவ்வளவுதான். பிகாஸ் டிஃபரன்ஸ் இஸ் 1. அதை வச்சு நீங்க எழுதிக்கலாம். யூ கேன் ஆட் 1 to it and write it. Here you can add 2 to it. 41 43 அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, here what is the difference? 3. so 114 plus 3 என்னது 117 and 120 இந்த மாதிரி. ஓகே, you can write it like this. so all these, so இதுதான் வந்து arithmetic progression அப்படிங்கிறது வந்து இவ்வளவுதான் கான்செப்ட். so arithmetic progression என்னன்னு புரிஞ்சுதா? என்னப்பா இது நான் வந்து 10th-ல இருக்கிறத படிக்க போறேன் அப்படின்னோட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. all these are easy stuffs only. இதை பேஸ் பண்ணி questions வரும். so it's easy. next one, and then இதுல இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா, லைக் நம்மளோட இந்தியன்ஸ் இதை எப்படி கொண்டு வந்தாங்க, ஆல் தோஸ் கொஞ்சம் இன்டெப்தா படிப்போம். பட் த பேசிக்ஸ் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இஸ் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் கைஸ். ஓகே, ஸோ ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், ஓகே, ஸோ ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா என்ன? ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 8 16 32 எக்ஸெட்ரா. ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா என்னன்னாப்பா, அதாவது ப்ரீவியஸ் டேர்ம்ல இருந்து ஒரே நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணா அடுத்தடுத்த நம்பர் வரும். இந்த காமன் டிஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம என்னன்னு பார்த்தோம். இந்த காமன் டிஃபரன்ஸ் சேமா இருந்ததுன்னா அது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், காமன் ரேஷியோ சேமா இருந்ததுன்னா அது ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். அவ்வளவுதான். ஒரே நம்பரால ப்ரீவியஸ் டேர்ம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டேர்ம் வரணும். இப்போ இதால மல்டிப்ளை பண்ண இந்த டேர்ம் வரும் into 2, இது into 2, இது into 2,
இது into 2, that means it's in geometric progression. அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், 9 27 இந்த மாதிரி. இப்ப 9 into 3 என்னது 27. அப்ப நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? If it's in geometric progression, நெக்ஸ்ட் 2 terms என்னவா இருக்கும்னு கேட்டாங்கன்னா 27 into 3. 27 into 3 னா எவ்வளவு வரும்? 27 into 3 னா 81 வரும். So இப்ப அடுத்த டேர்ம் என்னவா இருக்கும்? Into 3. So what's next? அந்த மாதிரி questions இருக்கு. It's in geometric progression. What's the next term னு கேட்பாங்க. So calculations, you have to do some calculations. Basic வந்து ரொம்ப சிம்பிள் தான். Okay, so 81 into 3. Okay, 81 into 3 னா எவ்வளவு வரும்? 243. So இந்த மாதிரி next 2 terms என்ன, next 3 terms என்ன, இது மாதிரி சிம்பிளாவும் கேட்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு சம்மா இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அடுத்த 2-3 நம்பர்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் தீஸ் ஆர், இவ்வளவுதான் வந்துட்டு இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். இன்னும் கொஞ்சம் சிலதெல்லாம் டெப்தா படிப்பீங்க. பட் அது நம்ம இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல சொல்ற மாதிரி சொன்னோம்னா யூ மே ஃபீல் இட் பிட் டிஃபிகல்ட். So the concept basically பாத்தீங்கன்னா all these steps are included in your volume 1 days. Okay, maybe volume 2 release ஆனதுக்கு அப்புறமா கூட I'll put a video and I'll give you a overview what are all present in that அப்படிங்கிற ஒரு overview I'll give. Okay, so that's it about the உங்களோட 9th standard நியூ சிலபஸை வந்து உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படிங்கறத நம்புறேன். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் செஷன் கைஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம உங்களோட ஹோல் 9th ஸ்டாண்டர்ட்ல வால்யூம் 1ல நீங்க படிக்க போறது இதுதான். ஓகே, ஸோ அண்ட் ஐ எம் பிளானிங் டு ஸ்டார்ட் த 9th ஸ்டாண்டர்ட்கான கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா June 13th இருந்து ஐ ஸ்டார்ட். ஸோ June 13th இருந்து டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் பேட்ச் தான்ப்பா. ஸோ மார்னிங் 5:50 இருந்து 7 o'clock AM வரைக்கும் இருக்கும். 10 minutes 20 minutes ஐ கீப் த மினி டெஸ்ட் அண்ட் த கிளாஸ். ஒன்னு ஃபர்ஸ்ட்ல இருக்கும், லாஸ்ட்ல இருக்கும் இந்த மினி டெஸ்ட். தென் ஐ பி டெய்லி டீச் பண்றது வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஐ பி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல டெஸ்டா இருக்கும். அண்ட் தென் ஒவ்வொரு யூனிட்ஸ் முடிஞ்சோன்னு ஐ கீப் த யூனிட் டெஸ்ட். அந்த யூனிட் டெஸ்ட் எல்லாமே ஐ எவாலுவேட் அண்ட் அந்த யூனிட் டெஸ்ட்கான டீடைல் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறது. அண்ட் சின்ஸ் திஸ் இஸ் எ நியூ சிலபஸ், உங்களுக்கு நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்காது. ஸோ ஒவ்வொரு யூனிட்ஸ்க்குமே ஐ வில் ப்ரொவைட் யூ ஒர்க் ஷீட்ஸ். ஸோ அந்த ஒர்க் ஷீட்ஸ் வீக்கெண்ட் ஐ ப்ரொவைட் யூ. அது நீங்க சப்மிட் பண்ணணும், எனக்கு போட்டோஸ் எடுத்து அனுப்பணும். அனுப்புனதுக்கு அப்புறமா பிகாஸ் ஆல் தீஸ் ஆர் ஆன்லைன் கிளாஸஸ் ஒன்லி. ஓகே, ஸோ நீங்க எனக்கு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஐ வில் சென்ட் யூ த டீடைல் சொல்யூஷன்ஸ். அண்ட் தென் உங்களோட இப்போ 80 marks டெஸ்ட் ஏதாவது வரப்போகுது அப்படின்னா அந்த 80 marks டெஸ்ட் வைக்கிறது, ஆல் தீஸ் ஐ பிளான் இன் த. ஸோ மந்த்லி 10 கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஆல் தீஸ் ஐ பிளான் திஸ். ஓகே, ஸோ Tuesday, Thursday அண்ட் Saturday மார்னிங் வந்து நம்மளோட கிளாஸஸ் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த டிஏவி குரூப்ஸ்ல இருந்து வி ஹாவ் ஆல்மோஸ்ட் ஒரு 40+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து have trained exclusively from DAV. So DAV students நிறைய இருப்பாங்க. So if you're interested அப்படின்னா enroll பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் கால் பண்ணிட்டு enroll பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு விஷயத்த நீங்க எங்கிட்ட இருந்தே கத்துட்டு வரும்போது எனக்கும் வேல்யூ ஸ்டாண்ட் ஹவு ஐ கேன் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அப்படிங்கறத கிவ் ஈச் ஸ்டூடெண்ட்டும் நான் ப்ராப்பரா செக் பண்ணுவேன். ஸோ ஐ கேன் இட் பி ஈஸி ஃபார் மீ. சில பேர் மிடில் ஜாயின் பண்ணும்போது அவங்க ஸ்டார்டிங்ல சிலது லேக் பண்ணிருப்பாங்க. So it's a bit difficult for me to do. So starting la join panna nenikiranga join panikalam. So this is my number. If you're planning to enroll, just message and you can enroll it. Okay, so that's the days. And where edha specific doubts irukku edha irukna kuda you can ask me. You can message this WhatsApp number or chat section la kelunga. I'll reply you. Okay, and thanks for joining the live session guys. Thank you so much. Thank you. Okay.